தற்போது அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தில் தந்தை மற்றும் சகோதரியை சகோதரனை வெட்டி கொன்ற கொடூரம் அரங்கேறி உள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக அருண். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மூன்றம்பட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தில் அனுபவ சான்றிதழ் வாங்க சென்ற தந்தை மற்றும் சகோதரியை கொடூரமான முறையில் லவகிருஷ்ணன் என்கிற நபரும் மற்றொருவரும் சேர்ந்து கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருக்கக்கூடிய மூன்றாம்பட்டி என்கிற கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர் VA அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்கு வரதன் என்கிற விவசாயி அனுபவ சான்று வாங்குவதற்காக தனது மகளாக இருக்கக்கூடிய மணவள்ளியோடு வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த சகோதரியாக இருக்கக்கூடிய மணவள்ளி, அதே போன்று அந்த வரதன் இருவரையும் அங்கு லவகிருஷ்ணன் என்கிற அந்த நபர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் அறிந்த சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக 2 உடல்களையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். விசாரணையில் அதாவது நீதிமன்றம் மூலமாக வரதன் மற்றும் அவரது அந்த மணவள்ளிக்கு இருவருக்கும் நீதிமன்றம் சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2.5 ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் அந்த நிலம் அவர்களுக்கு சாதகமாக வந்ததால் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சொத்து தகராறு காரணமாகவே லவகிருஷ்ணன் இந்த பிரச்சனையை செய்திருக்கிறார். கொடூரமான முறையில் வெட்டி 2 கொலைகளை செய்த லவகிருஷ்ணன் போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதுமாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சொத்துக்காக தனது தந்தையும் சகோதரியும் வெட்டிய இந்த சம்பவத்தில் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். லவகிருஷ்ணன் மற்றும் அந்த இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த 2 பேருடைய உடலை தற்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மோப்பனாய் மற்றும் அந்த தடவியல் துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.